ஈழத்தமிழர்கள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் ஈழத்தமிழர்கள் மற்றும் மலையகங்களில் வாழும் வம்சாவழி தமிழர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற நிலையில் அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் பொருளாதார உதவி செய்ய உணவுப் பொருள் மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைக்க முடிவெடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா 1 மாத ஊதியத்தை வழங்குவதென்று முடிவு செய்து அதன் அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் நிதி முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்கிறோம். அதற்கான காசோலையை நேரில் சந்தித்து தற்போது வழங்கியுள்ளோம். ஈழத்தமிழர் பிரச்சினை குறித்து, இலங்கை விவகாரம் குறித்து நாளை காலை 10:30 மணி அளவில் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்திக்க இருக்கிறோம். தன்னுடைய சொந்த மக்களாலேயே விரட்டியடிக்கப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை அவர் உணர வேண்டும். உணர்வதற்கான வாய்ப்பாக இது அமையும் என்று நான் கருதுகிறேன். இனவாத பாசிசம் எந்த அளவுக்கு தமக்கு எதிராக இது திரும்பும் என்பதை அவர் இந்த சூழலில் அவருடைய குடும்பம் உணர வேண்டும். தமிழக அரசின், திமுக அரசின் சமூக நீதி திட்டம், எனவே பாஜக திட்டம் என்று சொல்லுவதே அரசியல் விளையாட்டுத்தான். அது திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிப்பதன் மூலம் தாங்கள் 2வது இடத்திலே இருக்கிறோம், எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சி. அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாங்களே திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளுகிற ஒரு அரசியல் விளையாட்டு இது. பாஜகவினர், சங் பரிவார் கும்பல் மதவாத அரசியலை கையில் எடுத்து இங்கே தொடர்ந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள். அதன் மூலம் இங்கே கால் ஊன்ற துடிக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் நெருக்கடியால் அங்குள்ள ஈழத்தமிழர்கள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் ஈழத்தமிழர்கள் மற்றும் மலையகங்களில் வாழும் வம்சாவழி தமிழர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற நிலையில் அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் பொருளாதார உதவி செய்ய உணவுப் பொருள் மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைக்க முடிவெடுத்திருக்கிறார். சட்டமன்றத்தில் அது குறித்து விளக்கியிருக்கிறார். இந்திய ஒன்றிய அரசின் அனுமதியை கோரியிருக்கிறார். இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த நல்ல நோக்கத்தை ஊக்கப்படுத்தும் வகையில், ஒத்துழைக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி உதவி செய்ய முன்வந்திருக்கின்றனர். அந்த வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா 1 மாத ஊதியத்தை வழங்குவதென்று முடிவு செய்து அதன் அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் நிதி முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்கிறோம். அதற்கான காசோலையை நேரில் சந்தித்து தற்போது வழங்கியுள்ளோம். அத்துடன் 3 கோரிக்கைகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு வைத்திருக்கிறோம். இது தொடர்பாக தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சூழலில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில்
வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒரே மாகாண கவுன்சிலாக அங்கீகரித்து ஈழ மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தற்போது இந்திய ஒன்றிய அரசின் மூலமாக தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அரசியல் நெருக்கடியிலிருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் மீள முடியாத ஒரு சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மனிதாபிமான அடிப்படையில் அனைத்து தரப்பாருக்கும் உதவ வேண்டும் என்கிற ஒரு நல்ல முடிவை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்றாலும் கூட ஏற்கனவே கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற தமிழர்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்கிற கோரிக்கை, நியாயமான கோரிக்கை தமிழ் மக்கள் தமிழ் சமூகத்தினிடையே எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்திய அரசின் பிரதிநிதி ஒருவர், இலங்கை அரசின் பிரதிநிதி ஒருவர் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் என்கிற மூவர் கொண்ட குழுவை நியமனம் செய்து அவர்களின் மூலம் இந்த பொருளை, உணவுப் பொருள் மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஒப்படைத்து அவர்களுக்கு சென்று சேரக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக இந்திய பிரதமர் அவர்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். மேலும் இந்த உதவி மலையகத் தமிழர்களுக்கும் சென்று போய் சேர வேண்டும். இந்த பொருளாதார நெருக்கடியில் மலையகத்தில் வாழ்கிற இந்திய வம்சாவழி தமிழர்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற சூழலில் அவர்களுக்கும் இது சென்று சேரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். மீண்டும் நாளை காலை மாண்புமிகு முதல்வர் அவர்களை அண்ணன் வைகோ அவர்கள் தலைமையில் சந்திக்க இசைவு கேட்டிருக்கிறோம். நாளை சந்திக்க இருக்கிறோம். ஈழத்தமிழர் பிரச்சினை குறித்து, இலங்கை விவகாரம் குறித்து நாளை காலை 10:30 மணி அளவில் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்திக்க இருக்கிறோம். நீட் மசோதாவை ஏற்கனவே நம்ம இங்கே சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அவங்க வந்து பிரசிடெண்ட்டுக்கும் அமைச்சிருக்காங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அமைச்சாலும் பரவாயில்ல, இது வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து பாஜக தலைவரை வந்து இப்படி தெரிவிக்கிறது சரியா? அவர் அந்த மாதிரி பேசுவது ஒரு வகையில் நல்லது. தமிழ்நாட்டு மக்கள் அவர்களின் உண்மை முகத்தை புரிந்து கொள்வார்கள். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களே தங்களை தாங்களே அம்பலப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த வகையில் அது சரிதான். இவர் செய்யும் அனைத்து திட்டங்களும், முதல்வர் செய்யும் அனைத்து திட்டங்களும் பாஜகனுடைய திட்டங்கள் தான், அதை தான் வந்து செய்து வருகிறார் அப்படின்னு வந்து திருப்பியும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எந்த திட்டத்தை பாஜக? அவர் செய்கிற எந்த திட்டம், விவசாயிகளுக்கு வந்து கரண்ட் கொடுக்கறதுலேருந்து எல்லா திட்டங்களுக்குமே வந்து பாஜகவுடைய திட்டங்கள் தான், மோடியுடைய திட்டங்கள் தான். அந்த திட்டங்களை தான் செயல்பட்டு வருகிறார் முதல்வர் அவர்கள். பாஜக திட்டம் வேறு, இந்திய அரசின் திட்டம் வேறு. இந்திய அரசு சில திட்டங்களை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வருகிறது. பாஜக திட்டம் இந்தியர்களை இந்துக்களாகவும் இந்துக்கள் அல்லாதவர்களாகவும் பிரிக்கிற திட்டம்தான் அவர்களின் செயல் திட்டம். இந்துக்களை மேல் சாதி கீழ் சாதி என்று தனித்தனி சாதிகளாக ஒவ்வொருவரையும் பிளவுபடுத்துவது தான் பாஜக திட்டம். அந்த திட்டத்திற்கு நேர் எதிரான திட்டம் தமிழக அரசின், திமுக அரசின் சமூக நீதி திட்டம். எனவே பாஜக திட்டம் என்று சொல்லுவதே அரசியல் விளையாட்டுத்தான். அது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிப்பதன் மூலம் தாங்கள் 2வது இடத்திலே இருக்கிறோம், எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சி. அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாங்களே திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்கிற ஒரு அரசியல் விளையாட்டு இது. மஹிந்த ராஜபக்சே இந்தியாவிற்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அடக்கலாம் தேடி இந்தியாவுக்கு வரலாங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இந்திய அரசு அது போன்ற என்ன மாதிரியான முடிவு எடுக்கும்? இல்லை, இது வந்து ஒரு யூகமான கேள்வி. இந்த கேள்விக்கு யூகமாக நான் பதிலளிக்க இயலாது. ஆனால் அவர்
தன்னுடைய சொந்த மக்களாலேயே விரட்டியடிக்கப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை அவர் உணர வேண்டும். உணர்வதற்கான வாய்ப்பாக இது அமையும் என்று நான் கருதுகிறேன். இனவாத பாசிசம் எந்த அளவுக்கு தமக்கு எதிராக இது திரும்பும் என்பதை அவர் இந்த சூழலில் அவருடைய குடும்பம் உணர வேண்டும். தொடர்ந்து தமிழக அரசு ஆன்மீகம் என்று சொல்லுது, அவ்வாறு செயல்படக்கூடாது என்று திராவிட கழகத்தில் கி வீரமணி பேசியிருக்காரு. என்னது ஆன்மீகம் என்று தமிழக அரசு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி வந்து செயல்படக்கூடாதுன்னு கி வீரமணி ஆதிரிகளுக்கு எதிர்வினை ஆற்றமாட்டோம், இது ஆன்மீக அரசு அப்படின்னு எதிராக பேசுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்மீக விவகாரத்தில் கூட பேசியிருந்தாங்க. யார் பேசுனது? முதல்வர் பேசியிருந்தார்ல, இது வந்து ஆன்மீக அரசும் கூட தான் அப்படின்னு சொன்னது வந்து கி வீரமணி அரசு இல்லை, ஒரு மதச்சார்பற்ற அரசு தான் சொல்லியிருந்தார். ஆன்மீக அரசு ஜெயலலிதா தான் சொன்னார், முதல்வர் சொல்லலை. முதல்வர் அவ்வாறு குறிப்பிடவில்லை. இந்த அரசு மதசார்பற்ற அரசு என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியின் நிலைப்பாடு, அரசின் நிலைப்பாடு இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஒரு கட்சியின் நிலைப்பாட்டை அப்படியே அரசின் நிலைப்பாடாக எல்லா நேரங்களிலும் நடைமுறைப்படுத்த முடியாது, அதை பொருத்தி பார்க்கவும் முடியாது. அரசு அனைத்து தரப்பாருக்குமானது, அனைத்து தரப்பாரின் நம்பிக்கைகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியது. அந்த வகையில் பாஜகவினர், சங் பரிவார் கும்பல் மதவாத அரசியலை கையில் எடுத்து இங்கே தொடர்ந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள். அதன் மூலம் இங்கே காலூன்ற துடிக்கிறார்கள். பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்களின் இந்த சதி திட்டத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசின் நிலைப்பாடாக இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன், நம்புகிறேன். பாஜகவினர் அரசியல் செய்வதற்கு இடமளிக்காத வகையில் அவர்கள் தொடர்ந்து இங்கே குளிர்காய அனுமதிக்காமல், ஒரு மத அடிப்படையிலான பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு தராமல் அவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் முதல்வர் என்றுதான் நான் நம்புகிறேன். அதுவே திமுகவின் நிலைப்பாடு என்று, கட்சியின் நிலைப்பாடு என்று கருத முடியாது.